ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன 4 வயசு குழந்தை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாம இறந்து போயிருக்கு. இந்த அவலம் வேற எங்கேயோ நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த சின்ன குழந்தைக்கு கழுத்துல கட்டி வருது. உடனே அவங்க பதறி போய் பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. குழந்தைய செக் பண்ண டாக்டரோ, குழந்தை நல்லா தான் இருக்கு, கட்டிய மெடிசன் மூலமாவோ இல்ல ஆபரேஷன் மூலமாவோ சரி பண்ணிடலாம், அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும்னு சொல்றாரு. அவங்க உடனே குழந்தைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. குழந்தைக்கு அங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அந்த குழந்தை கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு. அந்த குடும்பமும் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில ட்ரீட்மெண்ட்டுக்கு போன குழந்தை நைட்டு செத்து போயிட்டதா பூசி முழுகி ஹாஸ்பிட்டல் நிர்வாக தரப்புல இருந்து சொல்றாங்க. அதை கேட்ட அந்த குடும்பமும் கதறி அழுறாங்க. இந்த செய்தி மீடியாவுக்கு பரவி என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்க, டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லாததால காலேஜ் ஸ்டூடெண்ட்டே ஊசி போட்டதாகவும் அதனால அவங்க குழந்தை இறந்து போனதாகவும் சொல்றாங்க. இதே மாதிரி சமீபத்துல ஒரு நடிகரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லைன்னு ஒரு புகாரை எழுப்பினாரு. ஆனா அதுக்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடும் தோணியில பேசியிருக்காரு. அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படித்தான் மிரட்டுவாங்களா? இதுல சமூக நீதி எங்க இருக்கு? காசு பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தா டாக்டர் இல்லை, மெடிசன் இல்லை, பவர் இல்லைன்னு என்னென்னமோ காரணம் சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தவங்களை கொன்னுடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே வந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி இருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுடைய நிலைமை என்ன? இந்த கவன குறைபாடுக்கு யார் தான் காரணம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சில பேர் ஏன் சரியா டியூட்டிக்கு வரதில்லை? இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண உயிர். அதுக்கு நிவாரணம்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து கடந்து போயிடுவாங்க. ஆனா நமக்கு அது நம்ம அம்மா, அப்பா, குழந்தை, சொந்த பந்தம். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு நம்ம வழி எங்க புரிய போகுது?